அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கடை துவரப்பருப்பை வேஸ்ட் ஆக்காமல் நம்ம இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பஜ்ஜி மாவு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். தட்டையாக உள்ள துவரம்பருப்பு எடுக்க வேண்டாம். குட்டையாக உள்ளது, அதாவது கடலப்பருப்பு மாதிரி உள்ள துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்த்துக்கலாம். மிளகாய் பொடி, பெருங்காய பொடி, உப்பு பொடி, சோடாப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, இது துவரம்பருப்பு மாவு எல்லாத்தையும் நன்றாக கலக்கிக்கலாம். கலர் பவுடரும் நம்ம போட்டுக்கலாம், ஆரஞ்சு பவுடர். இப்போ இதில் உப்பு, சோடாப்பு, பெருங்காய பொடி எல்லாமே சேர்த்தாச்சு. அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா கலக்கியாச்சு. 1 கிலோ துவரம்பருப்பு மாவுக்கு 100 கிராம் மைதா, 100 கிராம் சோள மாவு, 100 கிராம் அரிசி மாவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலக்கி விட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிவிட்டு நம்ம விருப்பமான உங்களுக்கு கொடுக்கலாம். இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம பஜ்ஜி போடும் போது இது மாவை தண்ணியில் கலந்து போட்டால் சூப்பராக இருக்கும். நம்ம கலரிங் ஆட் பண்ண வேணாம். நம்ம இப்போ பொட்டேட்டோலையும் ஓமவல்லி இலையிலையும் போடுறோம் பாருங்கள். பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றலாம். நார்மல் பஜ்ஜி மாதிரியே தான் இருக்கும். துவரம்பருப்பில் செஞ்சோன்னே தெரியாது. நீங்களும் இதை வீட்டில் கன்ஃபார்ம் செஞ்சு பாருங்கள். வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு அசத்துங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.